ஒரு தோழி தூது பூவாயோ பூவர சம்பு பூச்சாச்சி பொண்ணுக்கு தேதியும் வந்தாச்சு காவேரி போலே மனசு பாடாதோ காவே ஜயா சமோசா அம்மம்மா தம்பி என்று நம்பி நான் உன்னை வளர்த்தேன் சமோசா போண்டா பிச்சை போடுங்க சார். இந்த பிச்சையிலே வளர்த்தேன் அம்மா முட்டை போண்டா முட்டா 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 போண்டா முட்டை போண்டா. நடப்பதா மார்கழி மாசம் கையிலே நிச்சயதார்த்தம் நடப்பது மார்கழி மாசம் தையிலே நிச்சயதார்த்தம். நாதஸ்வரம் மேலம் வரும் நெதமோ நெல்லு சோறாக்கி நெத்தில மீன குழம்பாக்கி மச்ச வந்தாக்கி கொடுப்பேன் மாறில சாந்தி புதையல் எடுப்பேனே பூவர செம்பு பூச்சாச்சி பொண்ணுக்கு தேதியும் வந்தாச்சு. காவேரி போலே அண்டா பிரியாணி, அண்டா பிரியாணி. காவேரி போலே பொங்குற சமோசா. வாடை. குமுதம் கல்கண்டு ராணி நக்கிறேன் சார் வாட்டர் வாட்டர் வாங்க சார். வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் முட்டா போண்டா முட்டா போண்டா முட்டா போண்டா குமுதம் கல்கண்டு ராணி நக்கிறேன் இந்தாம்மா இந்த ட்ரெயினில் போயிடலாம் மாட்டாங்க இப்போ இப்போ இல்லைங்க பாட்டை கேட்டுக்கே இல்லையா ஒரு ரயில்ல வரக்கூடிய சம்பவம் இவ்வளோதான் விற்பாங்க. ராணி நக்கிறேன் சொல்ல குமுதம் கல்கண்டு ராணி நக்கீரன் அப்படி சொல்லாண்டு தானே ராணி எனக்கு எல்லாம் பேசுது ஏன் பம்ப எழுத்து வரீங்கன்னா அவ்வளோ அதெல்லாம் நல்லா இருக்கும் அவ்வளோ சரி, இது. ட்ரெயினோட சேர்த்து சொன்னா நீங்க தெரியாது. யாருமா நீங்க ஆமா வணக்கம் இந்திரம்மா நல்லா இருடா நல்லா இருடா செல்லக்குடி என்ன பணிவு இப்படி இருக்கு இப்படியே வருது அப்ப நான் குழாயில தண்ணி குடிக்க போறேன் எது குழாய் இல்லையே தூம்பு தானே இருக்கு தெரு நொறுக்கி போடு நொறுக்கி யார் நீங்க தூம்பு நொறுக்கிவிட்டு அப்புறம் என்ன? ஏய், யாருங்க நீங்க நான் தான் புது நியூ அப்பாயின்மெண்ட் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க உங்களுக்கு துணைக்குதாம்மா யார் சொன்னது வர சொல்லி உங்க நைனா நாயினா என்ன பண்றாரு அவரு உங்களை அனுப்பிவிட்டு அவரு என்ன பண்ணாரு அவரை பாத்தீங்களா நீங்க ஏன் இந்த ஆளு இவ்வளவு மோசமா இருக்கு ஏன் என்ன பண்ணாரு உங்களை என்ன பண்ணாரு ஏமா நாட்டுக்கே தலைவன் அவர் போய் மோசமா இருக்குன்னு சொன்னா மக்கள் யாராவது ஒத்துப்பாங்களா இல்லம்மா ஆ, நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க சரி உங்க அப்பா மாதிரியா பிறந்தீங்க அப்பா மாத்துங்க அப்பா ஏய் அப்பா மாத்திரம் எங்க அம்மா கேவலப்படுத்துற குடும்பத்தை கேவலப்படுத்துறேன் வந்திருக்கேன் நீ அப்படி இல்லம்மா அப்புறம் என்ன இப்ப நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைல காட்டுக்கு போய் காவல் போறோம்னு சொல்லிவிட்டு ஆமா அந்த ஆளு வீட்டுல போய் அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்திருக்காப்ல அம்மா தானே கட்டி பிடிச்சி படுத்திருக்காரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் பொண்டாட்டி அவர் கட்டி பிடிச்சி படுத்திருக்காரு உனக்கு என்ன உங்க அம்மாவை கட்டி பிடிச்சி படுக்கல அப்புறம் ஏத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்திருக்காங்க ஐயோ ராமசாமி மருந்து குடிக்கிற மாதிரி என்னாச்சு தன் தாய்க்கு பொண்ணு நபி நினைச்சதா சரி அப்ப நான் தான் ராமசாமி சமாதானப்படுத்தி வா என்ன பண்ணீங்க இது பெரிய இடம்னா அதெல்லாம் சேஷம் சரி நீ வேணா என்ன கொஞ்சம் தான் கட்டிப்பிடிச்சு படுத்துக்க அப்படி இவ்வளோ நேரம் அவங்க கூட முட்டை கூடியா படுத்துக்க வந்துட்டு குளிக்க கூட இல்லை நீங்கள் கூப்பிடும் அவசரத்தில் தொப்புல வச்சு வச்சுட்டு ஏ அது என்ன தொப்புல எச்சு தொட்டு வச்சா சரியாயிருமாடி அது தீட்டு கலைஞ்சிரும் குளிச்சதுக்கு சமா காரமா பொம்பளை அப்படி நீ ஒன்றும் காவலுக்கு வரானு போடி ஏப்பா ஆஹா நீ அவரை போய் கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடந்திருக்க போடி கட்டி மட்டி தான் பிடிச்சேன் வேற ஒன்றும் செய்யலை ஏன் உன்னை நம்ப கூடாது நீ போய் ராமசாமியை கூட்டிட்டு வா அப்பதான் நான் நீங்கள் பாடி ஆமா ஏன் இந்த பிள்ளை கூட்டு வர சொல்லுது? ராமசாமி கூட்டு வந்து நீ என்னடி பண்ண போற அதானே இப்போ நீ கட்டி பிடிச்சி படுக்கலாம் பார்க்குறியா விஷயத்தை கேட்கலாம்னு ஏ போடி அங்கிட்டு எது உன்னை மாதிரி விசேஷமா பேசுறியா? அங்கே பாருங்கம்மா இயற்கை ஏ மலடி யாரு மலடி நான் ஊருக்கு 2 புள்ள பற்றி வச்சிருக்கேன் ஊருக்கு 2 புள்ள பத்தி வச்சிருக்கியா மலைகள் இடையில ஓடுது பாரு அருவி எத்தனை தண்ணி மலை மலை அருவி விழுகுது பாருங்க திட்டு திட்டு துட்டு துட்டுன்னு விடுது நம்ம 3 பேரு அந்த அருவியை பார்க்கும்போது ஏதாவது பண்ணலாமா என்ன பண்ணலாம் 3 பேர் சேர்ந்து மொட்டை குடியா குளிப்போம் தாச்சி நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படிலாம் குளிக்க கூடாதுமா வீட்டில் குளிச்சா கூட தனி அறையில் குளிச்சா கூட அது மேலே ஒரு ஆடை இருக்கணும் இல்லைன்னா தோஷம் ஏற்படும் பெண்களுக்கு ஐயோ எனக்கு அது பழக்கமே இல்லைம்மா நான் கம்மாயில் குளிச்சாலும் அம்மனை குட்டியாக தான் குளிப்பேன் சி மாம்பிள்ளைங்களாம் வருவாங்களடி சந்தேகம் வந்தால் துராஜோட வீடியோ இருக்கு வாங்கி பாருங்க என்ன கிறகுது நான் வாங்கி அதை பார்க்குறேன் அது ஒன்றும் எனக்கு வந்து தேவை இல்லை அந்த வீடியோ சரி நம்ம 3 பேர் ஏதாவது விளையாடலாமா விளையாடுவோமே இந்த அருவியை பார்க்கும்போது என்ன செய்யலாம்னு தோணுது உங்களுக்கு அது 3 பேர் சேர்ந்து போய் சேர்ந்து தம்மக்கட்டின்னு அதில் குதிப்போம் அதோட அந்த சீனை கிழிக்கிறோம் ஐயோ புது சீனமா பழைய சீனா பார்க்க அழகா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு பளிச்சுன்னு. ம் சரி குளிச்சுட்டு ஆ 3 பேரும் ஆ சந்தோஷமா இருப்போம் ஆ சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் போய் குளிப்போம் வேணாம்மா ஏன் எனக்கு ஒரு யோசனை தோணுது என்னம்மா ஏன் குளிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் போய் குளிப்போம் அப்புறம் காவலை பார்ப்போம் அது என்ன சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் போய் குளி- அப்படின்னா என்ன? நான் வேணா ஒன்று சொல்லவா ஆ. நீங்க சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் போய் குளிப்போம்னு சொல்றீங்க நான் ஒன்று சொல்றேன் நம்ம நேரா போய் அதில் போய் குதிப்போம் குளிக்கிறோம் அதன் பிறகு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கும் கை விடுமா என்ன இருந்தாலும் தலைவி தலைவி ஏம்மா என்னாச்சு தோழி தோழி தான் ஏன்
நான் சந்தோஷமா இருந்துட்டு போய் குளிப்போம்ன்றேன். அம்மா சொல்றா குளிச்சுட்டு வந்து அப்புறம் சந்தோஷமா வந்து நல்லா சோப்பு வாசனை கும்முன்னு இருக்கும். வேறு அப்படி இல்லடி. உள்ளதும் பேசுறான் உள்ள அப்படி இல்ல. நம்ம குளிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கலாம்டி. ஏய் இது புதுசா இருக்கேடி. அதே மாதிரி யாருமே சொன்னது இல்லடி. என்னடி சொல்ற? நம்ம ட்ரை பண்ணி பாப்போம் அந்த மாதிரி. ஏய் தண்ணிக்குள்ளே போய் குளிக்கிறோம் வர்றோம் சந்தோஷமா இருக்கும் திரும்ப போய் குளிக்கிறோம் அப்புறம் சந்தோஷமா இருக்கும் திரும்ப போய் குளிக்கிறோம் அப்புறம் சந்தோஷமா இருக்கும் திரும்பவும் குளிச்சு குளிச்சு சந்தோஷமா இருப்போமா ஏய் குளிச்சு குளிச்சு சந்தோஷமா இருக்கலாமா வேணுமா இருக்கலாம், நல்லா இருக்கலாம். ஏன் என்ன? என்ன அதுல ஒரு காலத்துல அப்படி கறிக்கோடு போட்டு சந்தோஷமா இருந்தால்தான் நம்புற மாதிரி சொல்றே இருக்கா. ஒரு காலத்துல அப்படி இருந்தது. இப்போ ஏதோ ஒரு 4-5 வட்டம். ஆமா. என்னடி செல்லக்குட்டி சரி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் விளையாடணும் நோக்கம் வந்துருச்சு என்ன வேணாலும் விளையாடலாம் எப்படி வேணாலும் விளையாடலாம் அதனால பத்துக்கட்டு ஊத்ததாடி மானோ கூட எடுத்தாரு. ஒத்துக்கட்டு பாட்டுல வருதுடி பாட்டுல வருது பாட்டுல வருதா? பாட்டுலயும் நம்ம வைக்க முடியல. பேக்கெல்லாம் எடுத்து வைக்கிறேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். நீங்க பாடிட்டு வாங்க. எதுக்குடி எதை எடுத்து வைக்கிறீங்களோ பத்துக்கட்டு ஊத்ததாடி மானோ நீயும் ஒத்துக்கட்டு கூட வர வேணும் ஆக இருந்தா தொடர் இருந்தா ஒண்ணு அட்டை போல ஒட்டிக்கிற தோணு பத்துக்கட்டு ஊத்ததாடி மானோ நீயும் ஒத்துக்கட்டு கூட வர வேணும் ஒத்துக்கிட்டு கூட வர வேணும் ஆகாய மின்னல் ஒன்று அடி நடக்க ஆனந்த வெள்ளம் பொங்கி அங்கும் நினைக்க ஒத்துக்கிட்டு கூட வர வேணும் ஆக இருந்தா தொடி நீரந்தா ஒண்ணு அட்டை போல ஒட்டிக்கிற தோணு என்னடி இப்படி நடந்து போய் கிடக்கு? ஏண்டி உண்மையில இருந்து விட்டோம். அசோசியம் சரி போயிட்டு வா. பொம்பளையா நீனு என்னடி இங்க போய் உனக்கு இருந்திருக்க? போயிட்டு வா. எங்க போயிட்டு வா? வாசிக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபாய் கேட்பாங்க. இங்க ஃப்ரீ. என்ன ஃப்ரீ? இங்க போனா சுடுதண்ணில கழுவிட்டு அனுப்பிச்சிடுறாங்க நம்ம.
இந்த சௌரிய பிளாஸ்டிக் யாரா கொண்டு வருவாங்களா? நமக்கு உத்தரம் கொடுத்து அனுப்புறாங்க. பாத்துக்க போய்ட்டு வா, போ. வேணாம். ஒரு ஆட்ல கொதிக்க ஊத்திட்டாருனா. இல்ல அது இளஞ்சூடாத்தான் ஊத்துவாரு. அதெல்லாம் பக்குவமா இருக்கு. நான் போலடி நீனே போய் ஊத்திக்க. ஒரு வாரம் அங்க கர்ம கண்டறாய் பொம்பளையா நீனே. சரி ஆம்பளைக்கு முன்னாடி போனனால தான் இப்படி பண்றாங்க. சரி அம்மா எங்க அந்த பக்கம் இருக்காங்க. ஏய் கொன்றுவே கொன்று. அங்கிட்டு வெண்ணி கிடைக்காதுமா. ஏடி போல ஆம்பளை இருக்கா? என்னடி அறிவு இருக்கா உனக்கு? நீடா பொம்பளையா நீ? ஆம்பளையில பழி வாங்கத்தான் அந்த காரியம். ஏன் என்னாச்சு? என்ன எதுக்கு நீ ஆம்பளைய பழி வாங்குற? நீங்க பாத்திருக்கீங்களா? நான் என்னத பார்த்தேன்? நீ பாத்திருக்கியா? எதடி? எதன்னு சொன்னாதானே பார்த்தனா பார்க்கலையான்னு கேட்க முடியும். நம்ம ரோட்ல அப்படி நடந்து வரும்போது ஆமா ஆம்பளையால நம்மள பார்க்காத மாதிரியே போஸ்ட் மரத்துல நின்னுக்கிட்டு ஒண்ணு கடிப்பாங்க பாத்திரியா? இத போய் பாத்திருக்கியான்னு வேற கேக்குறவர். உன்னை கொன்னே அப்படி நம்மள பார்க்காத மாதிரி அடிக்கிறது இல்ல, நம்ம பார்க்கணும்னு அடிப்பாங்க. ஏன் அப்படி? என்னடி சொல்ற? என்னமோ பெரிய அனகொண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி முண்டை பூரா 1000 மீன் குஞ்சாட்ட. 1000 மீன் விநாயகமெல்லாம் ஒண்ணுக்கு இருக்கிறாப்புல காவி வெட்டிலேயே பாதி போயிருது. இன்ப செல்வமா நேற்று இழுக்கிறாப்புல வெறும் லெதர் தான் வருது. ஏன் கேட்குற இந்த கொடுமையெல்லாம்? அதனாலதான் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், மூத்திரத்துக்கு மூத்திரம். அதான் பழி வாங்குறது. 1000 பேர் 1000 செய்யட்டும். ஆண்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா பெண்ணுக்கிட்ட தனிப்பட்ட தன்மை இருக்கு. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கா உன்கிட்ட? பைப் மட்டும் இருக்கு. பைப் இருக்கா? 8 இன்ச் பைப். 8 இன்ச் பைப் என்னடி இது? 8 இன்ச் பைப் இல்லடி. இல்ல இவர சொல்றது சரியா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஏண்டி உண்மையிலே அப்படி இருக்குமா? எனக்கும் சந்தேகம், அவளுக்கும் சந்தேகம். கேட்டடி அவட்ட கேக்குறீங்க. இல்ல 2 பேருக்குமே சந்தேகம் தான். 8 இன்ச் எதுக்கு வச்சிருக்கீங்க? அதை வச்சு என்ன பண்றீங்க? பொருளை எப்பவுமே வாங்க கூடாதுமா. சரி சரி சின்ன பிள்ளை சாம வீடு வந்து சேராது. சின்ன பிள்ளை சாமா இல்லடி வெள்ளாம. உனக்கு இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளை வந்து கட்டிக்குவா? எனக்கா மாப்பிள்ளையா? நீங்க பார்த்து யார்கிட்ட காட்ட சொன்னாலும் காட்டுறேன். எது? முகத்தை. யார்கிட்ட நீட்ட சொன்னாலும் நீட்ட. எது? கழுத்தை. கல்யாணத்தை பண்ணி உங்க 2 பேரும் தெருவில் விட்டு 7 பேர் பார்த்து 3 பேர் துப்பி அடிச்சு சச்சி அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. ஜோடி பொறுத்து எப்படித்தான் இருக்கணும்னு மற்றவங்க சொல்லணும். அதன்படி வாழ்ந்து காட்டணும். என்னல சரி பறவை ஏற்றுவோமா? இல்ல பறவை ஏற்றுவோமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பறவை வந்துட்டே இருக்கு. ஒரே வரட்டு நெருக்கு தெரிச்ச மாதிரி. ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் சோலோலமே சோ ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் சோலோலமே ஆலோலோ கீழே குடிச்சு பாரு. ஆமா அங்க என்ன படமா ஓடுது? உனக்கு நீனே பாத்துக்க. ஆடை இருக்கு. நான் பாட கட்டுக்க, அவளும் பாட கட்டுக்க. நீ குனிஞ்சு பாரு மூதேவி. என்ன தேடிக்கிட்டு இருக்க? நீ தாண்டி பார்க்கணும். கீழே குனிஞ்சு பாரு கொஞ்சம். என்ன ஏய் என்னடி பாவடை இல்லடி? கண்ணுக்கு எந்த அளவும் தெரியலையா? மூடுறத விட்டு முகத்தை மூடிக்க. அதை யாரு மூடுறது? வாங்க. எதை மூடணும்? அதை மூடல. முகத்தை தான் மூடணும். நாளைக்கு பாக்குற என்ன சொல்லுவாங்க? என்ன என் மூஞ்சில முடிக்காத அதுக்கு தான் சொல்லுவாங்க. எவனாவது என் இதுல முடிக்காத சொல்லிருக்காங்க. அப்ப முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னா அடையாளம் தெரியாது. அடுத்து முகத்தை வச்சுதான் அடையாளம் கண்டுபிடிக்கிறது. அப்ப எல்லாம் மூடிட்டு போலாமா? பறவைகளை வந்த உணவருக்கு என்ன காரணம்? எந்த குறை இருந்தாலும் கண்ணன் குறை கூடாது. யாரு கடை இருந்தாலும் மாறி கடை நிற்காது. கூட்டமான வரட்டும், ஆளுக்கு ஒரு வந்து முருகெடுத்து பறவை வரட்டும். வேலிமலை சரள் தவ முனிவர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க. யார் வந்தாலும் சரி அவங்க காலில் விழுந்து எங்க போறீங்க? எது செருப்பு கலவன்றீங்களா? அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னையும் கூப்பிடுங்க. நானு ஆசீர்வாதம் அப்பாட்ட கேட்டேன். ஏப்பாங்க நம்ம தென்னை தானே விதைச்சிருக்கோம். சரி இங்க சாமியாருக்கு எதுக்கு வராங்க? சரி அப்படின்னு கேட்டேன். அப்பதான் ஒரு விவரத்தை சொன்னார். என்ன சொன்னாரு? அடியே இங்கே சாமியாருக்கு வரணும்னு நினைச்சிங்க வர்றதில்ல. இந்த வேள்வி மலையோட உச்சி இருக்குல்ல, ஆமா அந்த உச்சியில தான் உட்கார்ந்து தவம் பண்ணுவாங்க. சரி பொட்டலத்தை போட்டு தான் கஞ்சா. ஓ அப்படிலாம் செய்வாங்களோ சித்தர்கள்? கஞ்சா போட்டு தான். சரி சரி சாமியாருக்கு கொஞ்சம் கூட 2 பொட்டலத்தை இழுத்துருச்சுனாக்கா ஓவர் ஆயிரம் போல இருக்கு. அதுக்கு அப்படியே இந்த மயக்கத்துல உருண்டு விழுந்துருங்களா அங்கிருந்து. அப்படி உருண்டு வந்துருச்சா வழி தெரியாம திரும்ப நம்ம காட்டு வழியா எந்திரிச்சு அப்படியே போறது. ஓஹோ அப்படியா? சரி அப்படி உருண்டுட்டு வந்தா அப்ப வர்ற சமயம் உருண்டு தான் வர போதாங்க. சரிப்பா சரி போலாமா? ஆடுமா
ஆடுமாவா ஆகட்டும் அல்ல ஆலலம் சோ கீழே சேர்த்து சரவண அண்ணா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளித்து பெருமைப்படுத்தல அன்பு அண்ணா அவர்களுக்கு இட சபை கலைக்குடி சொல்ற நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முன்னதாக நன்கொடை வழங்கிய அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம்.